கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிறுவர் ஊழியம் 2025ஆம் ஆண்டிலே அருளாலயத்தின் வழியாக மிக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது ஒரு திருவிழாவை போல நம்முடைய மாதவரம் பகுதியில் நடைபெறுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து கிறிஸ்தவை அறியாத அநேக பிள்ளைகள் வந்து உற்சாகத்தோடு இந்த நாட்களிலே பங்கெடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதிலும் நம்முடைய அருள் ஆலயத்தினுடைய இறை மக்கள் இந்த சிறுவர் ஊழியத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்து இந்த விழாவை மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கான தலைப்பு இந்த ஆண்டு உமது அரசு வருக. சென்னை பேராயத்தின் வழியாக மிக மிக சிறப்பாக பல்வேறு இடங்களிலே கொண்டாடப்படுகிறதைப் போல மாதவரத்திலும் மிக நேர்த்தியாக சிறப்பாக கடவுளுடைய கிருபையினாலே நடைபெற்று வருவதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடவுள் இந்த ஊழியத்தை மென்மேலும் பெருகிச் செய்வாராக. இன்றைக்கு இறுதி கலை நிகழ்ச்சியினால் பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை, அதிலும் குறிப்பாக 10 நாளில் 3 நாட்களிலே தான் இவ்வளவு நிகழ்ச்சிகள். நீங்கள் நிகழ்ச்சியை பிறகு நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவ்வளோ அற்புதமாக இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், பொருளாளர், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் இவங்க எல்லாரும் இணைந்து இந்த பணியை சிறப்பாக செய்கிறார்கள். உடன் எப்பொழுதும் இருக்கின்ற குருசேகர செயலர் பொருளர், சேகரக்குழு அங்கத்தினர்கள், திருச்சபை முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள் எல்லாரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவது பெருத்த மகிழ்ச்சி. நீங்கள் இந்த விழாவை பார்க்கிற பொழுது கேளுங்க, உமது அரசு வருக. உமது அரசு வருக அப்படின்னா என்னென்னா, எங்கெல்லாம் சமத்துவம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் விட்டு கொடுத்தல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் எளியோரை நேசிக்கின்ற தன்மை இருக்கிறதோ, அங்கெல்லாம் கடவுளுடைய அரசு வந்துவிட்டது, உங்களிடையே வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான விடுமுறை வேதாகமத்தினுடைய இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு திருச்சபையினுடைய மக்கள் அல்லாமல் இதில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய பெற்றோர்களையும் அன்போடு இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். குறிப்பாக சிறப்பான முறையிலே 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி தொடங்கி ஆயர் தலைமையிலே சிறப்பான முறையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இயக்குநர்களாக, பொருளாளராக, இணை இயக்குநர்களாக, தன்னார்வ தொண்டராக, ஆசிரியர் பெருமக்களாக ஏறத்தாழ ஒரு 400 பேர்கள் கொண்ட பெரிய ஒரு குழுவை, பெரிய ஒரு நிகழ்ச்சியை இந்த நாளில் நிறைவு செய்ய முடியாத கிருபை கடவுள் கொடுத்திருக்கிறார். பெற்றோர்களாகிய உங்களை யாவரையும் அன்போடு இந்த நாளில் வரவேற்கிறோம். திருச்சபையுடைய இந்த கலை விழாவை நீங்கள் சிறப்பாக கண்டு விளக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் 2025ஆம் ஆண்டின் விபிஎஸ் செம்பொருளாக உமது அரசு வருகை என்ற சிறந்த ஒரு தலைப்பின் கீழாக நமது ஆலயத்தின் ஆயர் அவர்களும் மற்றும் இந்த விபிஎஸ் இயக்குநர்கள் மற்றும் பொருளர், தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருக்கும் அருள் ஆலயத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த சிறந்த பணியானது ஒவ்வொரு ஆண்டும் திறம்பட நடந்து வந்த கிருபைக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இதில் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்காக நாங்கள் குறிப்பாக அவர்களை அதிகமாக வாழ்த்துகின்றோம். மாணவர்களை, அதாவது நமது திருச்சபை சாராத மாணவர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். தொடர்ந்து இங்கே வந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருக வருக என்று வரவேற்று உரை முடிக்கிறேன். அருள் ஆலயம் விடுமுறை விவிலிய பள்ளி 2025. இந்த ஆண்டின் செம்பொருள் உமது அரசு வருக. தூய மத்தேயு பிரிவு 6 திருமொழி 10. இந்த விடுமுறை விவிலிய பள்ளியின் நிறைவு நாளுக்கு வந்திருக்கின்ற குருசேகரத்தின் ஆயர் அவர்களுக்கும், ஆயர் அம்மா அவர்களுக்கும், குருசேகரத்தின் செயலர், பொருளர், சேகரக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நிறைவு நாளுக்கு நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வந்திருக்கின்ற நமது ஆயர் அம்மா அவர்கள் நம்மை இறைவேண்டலிலே வழிநடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில கர்த்தாவே பிள்ளைகள் அனைவரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே இந்த 10 நாளளவும் உம்முடைய கரம் பிள்ளைகளோடு உடனிருந்து பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள
அப்போ அவனுடைய மகத்துவமான நாமத்தை தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ இந்த நாளில் இந்த நிறைவு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை சொல்லி முடியாத ஆண்டவரை தாளந்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் பிள்ளைகளோட நாம் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கென்று தங்களை அர்ப்பணித்து உழைத்த ஆண்டவரே இதற்கென கர்த்தாவே ஊக்குவித்த ஒவ்வொருவருடைய கருத்துல தருகிறோம். குறிப்பாய் ஆண்டவரே அப்பா டைரக்டர்ஸ் மற்றும் ஆண்டவரே ஆசிரியர்கள், ஆண்டவரே தன்னார்வ தொண்டர்கள், ஆண்டவரே இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கென்று கொடுத்து உதவின ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை விதைத்த விதை 60-100 பலன் தர கர்த்தர் நீங்க கிருபை தாங்க. ஆண்டவரே இதோடு ஆண்டவரே இந்த முடிவடையாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வார்த்தை பிள்ளைகளை நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் பிள்ளைகள் உண்மையில் ஆண்டவர் நிலைத்திருந்து ஓங்கி வளரும்படியாய் கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர் இந்த நிறைவு விழாவை கர்த்தாவே நீங்க எங்களுக்கு வழிநடத்தி ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் வழியா நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துரையை வழங்க ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான நம்முடைய குருசேகரத்தினுடைய செயலர் பொருளர், அன்பான சேகர் குழு அங்கத்தினர்கள், சிறப்பாக இந்த 10 நாளிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கிற இயக்குனர், இணை இயக்குனர்கள், அதனுடைய பொருளாளர் மற்றும் ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்துவதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டின் தலைப்பு, பிள்ளைங்க சொல்லுங்க என்ன தலைப்பு? குழந்தைகளால் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகள் வாயிலே லட்டும் மிச்சரும் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, உமது அரசு வருக. நிறைய நேரங்களில் நம்ம பேனர்கள் பார்ப்போம், போஸ்டர்ஸ் பார்ப்போம், திருவோரங்களில் எழுதப்பட்டிருக்கிற வாசகங்களை பார்ப்போம். தலைவர் அவர்களே வருக வருக வருக, அல்லது இந்த மைக்கில் முன்னெல்லாம் ஆட்டோவில் சொல்லிக்கொண்டே போவார்கள், இதோ வருகிறார் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார், நமது தலைவர் வந்து கொண்டிருக்கிறார், வல்லவர் நல்லவர் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார், வாக்களியுங்கள் வாக்களியுங்கள். இப்போ இங்கே ரொம்ப அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அற்புதமான இறைவேண்டலை தான் 10 நாளும் பிள்ளைகள் பார்த்திருக்கிறார்கள். உமது அரசு வருக, உடைய ராஜ்யம் வருவதாக, your kingdom come, your kingship come என்று சொல்லப்படுகிற அழகான வார்த்தை. கடவுளுடைய அரசு இந்த உலகத்திலே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதைத்தான் 10 நாளும் அழகா பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள். ஒரு செய்தி உங்ககிட்ட கேட்கிறேனே, கடவுளுடைய அரசு இந்த உலகத்துல வரணும்னா என்ன பண்ணணும்? அவர்கிட்ட உங்க அரசு வருகன்னு சொல்லணும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் முடிச்சுட்டு உட்காந்துருவோம், குழந்தைங்களோட நிகழ்ச்சி போவோம். அவருடைய அரசு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விட்டு கொடுக்கணும். எளியோரை நேசிக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். அதான் தலைப்புல பிள்ளைகள் சொல்ல இருக்கிறார்கள். கடவுளுடைய அரசு எங்க வரணும்? நிறைய பேர் சொல்றாங்க பரலோக ராஜ்யத்துல மேல போய் வரணும். இல்லை, இங்க வரணும். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே நமக்கு பிடிக்காதவங்க நம்ம பக்கத்துல உட்காந்துட்டாங்கன்னா அந்த பக்கமே திரும்ப மாட்டோம். அப்ப எப்படி ஆண்டவருடைய அரசு வரும்? பட்டாசு யாரை வெடிக்கிறாங்க கேட்டு, ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா நம்ம பட்ட ஆசைகள்லாம் வெளிப்படுறனால அது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய அரசு வரணும்னா விட்டு கொடுக்க வேண்டும், எளியோரை நேசிக்க வேண்டும், சமத்துவமாக இருக்க வேண்டும். அதுதான் 10 நாளுடைய தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வந்திருக்கிற எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நான் முதல் நாள் VBSல ஆசிரியர்களோடு சொல்லும் பொழுது சொன்னேன், ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தனுடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும் பொழுது பஞ்சாயத்துக்கு ஆபிரகாம் கிட்ட வராங்க. பிரச்சனை வருகிற பொழுது சில பேருடைய
நிலை எப்படின்னா, பிரச்சனையை பார்த்துட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுவாங்க. எப்படி? எண்ணெய் ஊற்றுவார்கள். ஆபிரகாம் எண்ணெய் ஊற்றவில்லை, எண்ணங்களை மாற்றிக்கொண்டார். நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சுருங்கின முகத்தோடு அவர் விட்டு கொடுக்கவில்லை, சிரிப்போடு விட்டு கொடுக்கிறார், மகிழ்ச்சியோடு விட்டு கொடுக்கிறார். அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கும் இந்த விழாவிலே உண்மையாகவே இயக்குநர்களை பாராட்டுகிறேன். இணை இயக்குநர்கள், பொருளாளர் மற்றும் ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், சமைத்தவர்கள், உடன் வேலை செய்தவர்கள், ஆலய பணியாளர் எல்லாரையும் இந்த நாளிலே பாராட்டுகிறேன். குழந்தைகளை அனுப்பின பெற்றோர்களை பாராட்டுகிறேன். இந்த நாளின் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய உழைப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே ஒரு முறை அவங்களுக்காக நான் சொன்ன இவங்களுக்காக இவர்களோடு உடன் இணைந்து பயணிக்கிற செக்ரட்டரி, ட்ரெஷரர், செயற்குழு அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லவே இல்லையே என்ன பண்ணணும்னு. நான் சொல்லுவேன், இப்போ ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. வெரி குட், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல். இறுதி வரை நிகழ்ச்சியை பார்த்து விட்டு செல்லுங்கள். உங்களுக்கான சிற்றுண்டி உங்களுக்கு கொடுக்கப்படும்னு டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. உண்டாப்பா? எல்லாருக்கும் உண்டு. ஆகவே நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும்போது பேசக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஸ்நாக்ஸ் வழங்கப்படுகிறது. சாப்பிட்டு கொண்டே பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அறிவுரை அளித்த ஐயாவுக்கு நன்றி. எங்கள் நிறைவு நாள் கலை நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் செல்ல தங்கச்சிங்க வரவேற்று நடனம் ஆட இருக்காங்க. ரெடியா? Sa
உறவுன்று கண்டே உம் பாதம் வந்தே நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா தினமென்னை காக்கும் அரணான கோட்டை அடக்கல பாறை நீரை செய்யா சிறப்பாக வரவேற்று நடனமாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். இயக்குனர் அறிக்கையை வழங்குமாறு எங்கள் விடுமுறை விவிலிய பள்ளியின் இயக்குனர் அண்ணாவை அன்புடன் அழைக்கிறேன். விடுமுறை விவிலிய பள்ளி 2025 இயக்குனர் அறிக்கை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் விடுமுறை விவிலிய பள்ளியின் இயக்குனர் என்ற முறையில் எனது அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்வாண்டு விடுமுறை விவிலிய பள்ளியின் தலைப்பாக நமது சென்னை பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது உமது அரசு வருக, தூய மத்தேயு பிரிவு 6 திருமொழி 10. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலின் மிக முக்கியமான விழுமியமாக இந்த அருள்வேண்டல் அமைந்திருக்கிறது. நாம் வாழும் இந்த உலகத்தில் அரசு நீதியை நிலைநாட்டுவதாக இல்லாததால் நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டும் உமது அரசு வருக என்கின்ற விழுமியத்தை எதிர்நோக்கி இந்த ஆண்டு விடுமுறை விவிலிய பள்ளியில் நாங்கள் பயணித்தோம். முதலாவது சென்னை பேராயத்தில் நடைபெற்ற ஆசிரியர்கள் பயிற்சி முகாமில் நமது குருசேகரத்தின் வழியாக 6 நபர்கள் நமது ஆயர் வழியாக தெரிவு செய்யப்பட்டு இந்த பயிற்சிக்கு அனுப்பப்பட்டனர். பின்பு குருசேகர அளவிலான ஆசிரியர்கள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் நம்மோடு இணைந்திருக்கின்ற மல்லிமா நகர் கிளை சபையும் வடபெரும்பாக்கம் கிளை சபையும் இதோடு கலந்து கொண்டனர். 2 கொரிந்தியர் 3:5 இப்படியாக குறிப்பிடுகிறது: நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள உபவாசத்தின் வழியாக இந்த சிறார் திருப்பணியை துவங்கி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு நாள் இந்த திருப்பணியானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும், எங்களை கடவுள் சிறப்பான முறையிலே வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கோட்பாடை அடிப்படையாக கொண்டு இந்த உபவாச கூட்டம் சிறப்பான முறையிலே நமது ஆயர் தலைமையிலே நடைபெற்றது. இந்த விடுமுறை விவிலிய பள்ளி 10 நாட்கள் கடவுளின் துணையோடு நமது ஆயர் அவர்களின் சீரிய ஆலோசனையின் கீழ் நமது குருசேகர செயலர், குருசேகர பொருளர், குருசேகர குழு அங்கத்தினர்கள் பேராதரவோடு திருச்சபை மக்களின் உதாரத்துவமான உதவியோடும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இதில் 3 நபர்கள் இயக்குநர்களாகவும் ஒருவர் பொருளராகவும் 19 ஆசிரியர்கள் தங்களை இந்த திருப்பணியிலே இணைத்து கொண்டனர். இவர்களோடு சீரிய முறையிலே சிறப்பான முறையிலே பயணித்த 25 தன்னார்வ தொண்டர்களும் தங்களை இந்த திருப்பணியிலே இணைத்து கொண்டனர். மே 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு நமது ஆயர் அவர்கள் இறைவேண்டல் செய்து விடுமுறை விவிலிய பள்ளி 2025 கொடியை ஏற்றி வைக்க இந்த திருப்பணியானது சிறப்பான முறையிலே துவங்கியது. கிறிஸ்தவர்களுக்கு இயற்கையின் மீது ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக நமது ஆலய வளாகத்தில் செடி நடும் விழா அன்று நடைபெற்றது. அதிலே இயற்கைக்கான மிக முக்கியமான விழுமியங்களை ஆயர் மூலமாக பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விடுமுறை விவிலிய பள்ளியில் சுமார் 310 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். இதில் ஏறக்குறைய 173 பிள்ளைகள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு ஆசிரியர்கள் தியான கூடுகை நடைபெற்றது. இந்த ஆசிரியர்கள் தியான கூடுகையில் 10 நபர்கள் சிறப்பான முறையிலே கடவுளுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து
காலை உணவு ஆசிரியர்களுக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் வழங்கப்பட்டது. காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை பாடல் நேரமாகவும் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை திருமறை சார்ந்த பாட வேளையாகவும் 10:30 முதல் 10:45 வரை தேநீர் இடைவேளை, அதாவது அவர்களுக்கு இந்த வெயிலின் காலத்தால் மோர், தர்பூசணி, கிர்னி, எலுமிச்சை சாறு, ரோஸ் மில்க் மற்றும் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது. 10:45 முதல் 11:30 வரை திருப்பணியாளர்களின் வாழ்க்கை வரலாறு பிள்ளைகளுக்கு பாடமாக எடுக்கப்பட்டது. இந்த திருப்பணியாளர்கள் வாழ்க்கை வரலாறு என்பது இந்த ஆண்டு சிறப்பான திருப்பணியாளர்களை நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயமானது நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த 10 திருப்பணியாளர்களும் நம்மோடு இணைந்து வாழ்ந்து மறைந்த சமகாலத்து திருப்பணியாளர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. 11:30 முதல் 12:15 வரை பாடல் நேரமாகவும் அதனைத் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சுவையான உணவு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் 10 மிஷினரிகள் வழியாக பிள்ளைகளுக்கு சிறப்பான முறையிலே பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட்டார்கள். இறையரசு 10 சிறப்பு தலைப்புகளின் கீழாக விவரிக்கப்பட்டது. முதல் நாள் விட்டு கொடுப்போர் அரசு, 2ஆம் நாள் எஞ்சியிருப்போர் அரசு, 3ஆம் நாள் இறையறிவின் அரசு, 4ஆம் நாள் வன்முறையற்ற அரசு, 5ஆம் நாள் ஆற்றலற்றோர் அரசு, 6ஆம் நாள் மன்னிக்கும் அரசு, 7ஆம் நாள் ஏழைகளின் அரசு, 8ஆம் நாள் கைவிடப்பட்டோரின் அரசு, 9ஆம் நாள் பகிரும் அரசு, 10ஆம் நாள் அனைவருக்குமான அரசு. இறையல் அழுத்தங்களை கொண்ட இத்தலைப்புகளின் வழியாக சிறப்பான முறையில் நமது ஆசிரியர்கள் சிறார்களுக்கு கற்பித்தனர். 7ஆம் நாள் கிம்மன் மிஷன் வழியாக பிள்ளைகளுக்கு பொம்மலாட்டம் காண்பிக்கப்பட்டது. 8ஆம் நாள் நமது அருகாமையில் உள்ள தூய பவுல் ஆலயம் சூளையில் இருந்து நமது பிள்ளைகளின் திறமைகளை திறம்பட ஆய்வு செய்து அவர்களை வெகுவாக பாராட்டினர். இத்திருப்பணி திறம்பட செயல்பட தனது முழுமையான ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்தின ஆயர் அவர்களுக்கும், ஆயர் அம்மா அவர்களுக்கும், குருசேகர செயலர் அவர்களுக்கும், குருசேகரத்தின் பொருளர் அவர்களுக்கும், சேகரக்குழு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும், மிக முக்கியமாக 1 மாதங்கள் நாங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு வந்து இந்த திருப்பணி நடைபெறுவதற்கு உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து தாங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சிறப்பான முறையிலே எங்களுக்கு உங்களது ஒத்துழைப்பு தந்து பொருளாதார தேவைகளால் நீங்கள் எங்களை தாங்கினதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடன் இணைந்து அனைத்து நிலைகளிலும் ஒத்துழைப்பு தந்த இணை இயக்குனர்கள், விபிஎஸ் பொருளாளர், ஆசிரியர் பெருமக்கள், தன்னார்வ தொண்டர்கள், வாலிபர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க குட்டீஸ்க்கு மனப்பாட வாசனைனா ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் வசனம் சொல்லி பரிசாக ஸ்மைலி பேட்ச் வாங்குவாங்க. இப்போ உங்ககிட்டயே சொல்ல வராங்க. எல்லாரோட அமைதியுடன் வாழுங்க. ரோமை 12:18. என்ஜோய் அரசு ஆண்டவர் அமைதி இருக்கிறார். சங்கீதம் 145:18. இறையறிவின் அரசு. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 1:7. வன்முறையற்ற அரசு. அமைதி ஏற்பட்டோர் பேர் பெற்றோர். அஞ்சி 9. எல்லாரும் கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். ஆற்றலற்றோர் அரசு. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். தொடக்கநூல் 1:27. மன்னிக்கும் அரசு. அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். எரேமியா 31:34. ஏழைகளின் அரசு. ஒருவன் ஏழை
இருக்கிறார் என்று அவனை மெச்சிக்காதே. நீதிமொழிகள் 22:22. கைவது பத்தோதன் அரசே, கைசியானோ முதுமையானவர், முதுமையானோ கைசியானவர். மத்தியோ 20:16. பகிரும் அரசே, கருணறிந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்வார். நீதிமொழிகள் 22:9. நாள் 10. அனைவருக்குமான அரசு, இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன். திருவெளிப்பாடு 22:5. குச்சிப்புடி ஆட்டம் ஆட எங்க குட்டீஸ் வராங்க. நீங்க மெத்தலம் அடிக்க தயாரா? பர்றா மத்தளத்தோடு வராங்களே. பிகினர் குட்டீஸை தொடர்ந்து பிரைமரி குட்டீஸ் மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. மனப்பாட வசனம். நாள் 1. விட்டு கொடுப்போர் அரசு. ஏழுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ரோமர் 12:18. நாள் 2. எஞ்சியோரின் அரசு. உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். திருப்பாடல்கள் 145:18. நாள் 3. ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். யோபு 28:28. ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்தவர் அல்ல, அமைதியை ஏற்படுத்தவர். 1 கொரிந்தியர் 24:33. கடவுள் தம் உருவிலே மானியங்களை படைத்தார், கடவுளின் உருவிலே அவர்களை படைக்கிறார். தொடக்க நூல் 1:27. 4. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. 7. உன்னால் நன்மை செய்ய கூடுமானால் தேவைப்படுவதற்கு அந்த நன்மையை செய்ய மறக்காது.
நாள் 8 கைவிடப்பட்டோர் அரசு. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேசிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். 1 யோவான் 3:18. நாள் 9 பகிரும் அரசு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவு ஊட்டியதற்கு நன்றி செலுத்துங்கள். திருப்பாடல்கள் 136:25. நாள் 10 அனைவருக்குமான அரசு. அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலரே. மத்தேயு 22:14. நாள் 9 பெருகும் அரசு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவு ஊட்டுவதற்கு நன்றி செலுத்துங்கள். திருப்பாடல்கள் 136:25. இறையரசு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இது ஒரு விஷயம் அல்ல, இது ஆல்ரெடி வந்துருச்சு. குச்சிப்புடியாடி ஜாடி மத்தளத்த சேர்த்து அடி கத்தன் இயேசு சாமி வந்த கற்பனைய கேட்டுப்படி ஞானம் பொறக்குமே நிதானம் கிடைக்குமே அன்பு சோறக்குமே பயம் பஞ்சா பறக்குமே ஞானம் பொறக்குமே நிதானம் கிடைக்குமே அன்பு சோறக்குமே பயம் பஞ்சா பறக்குமே தானா
special seat. Each one of us bottles moving for me. No king, no beggars, just toast the same. Make 'em know it's all by name. நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் மத்தியானம் வந்தேன், நான் லாஸ்ட் வந்தேன், நான் லேட்டா வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் மத்தியானம் வந்தேன், நான் லாஸ்ட் வந்தேன், நான் லேட்டா வந்தேன். எல்லோரும் சமந்தானே கடவுளோட பார்வையில, எல்லாரும் சமமான கூலி பெற்ற தோட்டத்துல. ஃபர்ஸ்டா லாஸ்டா என்ற கேள்விதானே நமக்கு உள்ள, எல்லோரும் ஒன்றுதானே ஆண்டவரோட அரசினில. எல்லோரும் சமந்தானே கடவுளோட பார்வையில, எல்லாரும் சமமான கூலி பெற்ற தோட்டத்துல. ஃபர்ஸ்டா லாஸ்டா என்ற கேள்விதானே நமக்கு உள்ள, எல்லோரும் ஒன்றுதானே ஆண்டவரோட அரசினில. அதான் எல்லாரும் சமந்தானம் நம்ம இயேசுசாமியை சொல்லிட்டாரு இல்ல, வாங்கப்பா. இந்த திருப்பணி எவ்வளவு கடினம் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளானாலும் இது கஷ்டமே இல்லை, உன்னால் முடியும் என்று சொல்லி அதிகமாக ஊக்குவிக்கின்ற ஒரு பண்பை கொண்ட நமது ஆயர் அவர்களை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற அன்பான ஆயர் அம்மாவை முன்பாக அழைக்கிறோம். குருசேகர செயலர் அன்பான அண்ணன் கே. சார்லஸ் சாந்தகுமார் அண்ணன் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். குருசேகர பொருளாளர் திருமிகு ஒய். ஏசுதாஸ் அங்கிள் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். வாங்க எல்லாரும் வாங்க, சீனியர் பாய்ஸ் எல்லாம் வாங்க. நமது ஆயர் அவர்களுக்கு சீனியர் பாய்ஸ் அவர்கள், ஏன்னா இந்த விபிஎஸோட கடைசியில் இருக்கிறாங்க இப்போ, அதனால தான் அவங்க நிறைவு சொன்னாங்க. இவங்களுடைய அடுத்த நிலை மேபி அடுத்த வருஷம் வாலண்டியர்ஸாக வரலாம். கடவுளுக்கு திருவுளமானால் இன்னும் ஒரு சில வருடங்களில் இவர்கள் விடுமுறை விவிலிய பள்ளியின் ஆசிரியர்களாக வரலாம். நிறைவு செய்ய இருக்கின்ற அன்பான பிள்ளைகள் நமது மதிப்புமிக்க ஆயர் அவர்களை வரவேற்பார்கள். தம்பி போடுங்கப்பா, ஷால் போடுங்க, ஷால் போடுங்க, எல்லாரும் சேர்ந்து போடுங்க. அவர்களுக்கு ஒரு விடுமுறை விவிலிய பள்ளியின் சார்பாக ஒரு நினைவு பரிசை வழங்குகிறோம். நாங்கப்பா அப்படியே கொடுங்க. வாங்க சீனியர் கேர்ள்ஸ், வாங்க சீனியர் கேர்ள்ஸ். நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விழுமியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் திருச்சபைக்கு வந்தாலும் சரி, நீங்கள் ஐரம்மாவை பார்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் சிரிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள அந்த டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. உடனே அவங்கள பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒன்று வரும். பாசிட்டிவ் வைப் அப்படின்றது வந்து ஐரம்மா கிட்ட அதிகமாக இருக்குது. அன்பான ஆயரம்மா அவர்களை சீனியர் கேர்ள்ஸ் வந்து வரவேற்பாங்க. ஆயர் அம்மா அவர்களுக்கு விடுமுறை விவிலிய பள்ளியின் சார்பாக ஒரு நினைவு பரிசு ஒன்றை அன்பான பிள்ளைகள் அவர்கள் வழங்குவார்கள். முதல் சீசங்க மீனுக்கார பேரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க, வாழ மீன் நானுங்க. வாங்க இங்க இருக்கிற குட்டிஸ்லாம் வாங்க, குட்டிஸ்லாம் வாங்க, வாங்க மேலே ஏறி வாங்க, மேலே ஏறுவாங்க. அடுத்தபடியாக நமது குருசேகரத்தின் செயலர் அனைத்து நிலைகளிலுமே எங்களுக்கு ஒரு நண்பராக உற்ற துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற அன்பான சகோதரர் அவர்கள், அவர்களையும் விடுமுறை விவிலிய பள்ளியின் சார்பாக அன்பான பிள்ளைகள் அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னாடையை அவர்களுக்கு அணிவிப்பார்கள். போடு போத்து, ஆமாம், போங்க 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 போங்க. நமது குருசேகர செயலர் அவர்களுக்கு அன்பான பிள்ளைகள் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். வாங்க போ. குருசேகர பொருளர்
அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க. 10 நாள் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்ச வாலண்டியர்ஸ் தான். ஆனால் முன்னாள் விபிஎஸ் ஸ்டூடெண்ட்னு சொல்லி எங்கள் வாலண்டியர்ஸ் அண்ணாவும் அக்காவும் நடனம் ஆட வராங்க. என் தோழரே என் தோழியே வா வா வாழ்வை பகிரலாம் அன்பில் வளரலாம். என் தோழரே என் தோழியே வா வா வாழ்வை பகிரலாம் அன்பில் வளரலாம். ஆடி ஆடி மத்தளத்தை சேர்த்து ஆடி கர்த்தன் இயேசு சாமி தந்த கற்பனைய கேட்டுப்படி குச்சிப்புடி ஆடி ஆடி மத்தளத்தை சேர்த்து ஆடி கர்த்தன் இயேசு சாமி தந்த கற்பனைய கேட்டுப்படி ஞானம் பிறக்குமே நிதானம் கிடைக்குமே அன்பு சொரக்குமே பயம் பஞ்சா பறக்குமே ஞானம் பிறக்குமே நிதானம் கிடைக்குமே அன்பு சொரக்குமே பயம் பஞ்சா பறக்குமே. தானா திக்குத்தான் 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 தானா திக்குத்தான் தானா திக்குத்தான் 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 தானா திக்குத்தான். இரண்டு வந்து வந்து வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசை கவிழ்ந்து இறையரசு ஜோரு இறையரசு ஜோரு. வந்துக்கினுக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. வந்துக்குன்னு கீது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோரு. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவுந்து போகும் இறையரசு ஜோரு. வந்துக்கின்னு கீது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. வரும் அப்பந்தரும் சோர்ந்து போனாக்கா கடைசி மாவு தீர்ந்த காலி பானை நிறையும்பா.
தருகிடுதோம் தருகிடுதோம் தருகிடுதோம். தாகுவாரோ அப்ப தரோ சோர்ந்து போனாக்கா கடைசி மாவு தீர்ந்த காலி பாத நிறையுப்பா. கடவுள் மீது நம்பிக்கையா இருந்தா அஞ்சாதே. கடவுள் மீது நம்பிக்கையா இருந்தா அஞ்சாதே. கடைசியாக எஞ்சினாலும் சோர்ந்து போவாதே. நீ கடைசியாக எஞ்சினாலும் சோர்ந்து போவாதே. வந்து கிண்ணிக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. மரியம்மா இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. வந்து கிண்ணிக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு. வந்து கிண்ணிக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. காலம் வரும் அப்பந்தரும் சொந்து போனாக்கா கடைசி மாவு தீர்ந்த காலி பான நிறையுமா. தாகுவாரோ அப்ப தரோ சோர்ந்து போனாக்கா கடைசி மாவு தீர்ந்த காலி பாத நிறையுப்பா. கடவுள் மீது நம்பிக்கையா இருந்தாலே. கடைசியாக எஞ்சினாலும் சோர்ந்து போவாதே. நீ கடைசியாக எஞ்சினாலும் சோர்ந்து போவாதே. வந்து கிண்ணிக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு கொஞ்சம் நேருதா கொஞ்சமாவும் மொத்தமாக குடிப்பு இருக்குதா. ஒன்று ரெண்டு மூணு நாலு கொஞ்சம் நேருமா கொஞ்சமா மொத்தமாக பிடிக்குமா. மூவரசு வானரசு மாறி போகுதா. கூட்டுக்குள் முடியுது என்று ரொம்ப பற்பதா. கூட்டுக்குள் முடியுது என்று ரொம்ப பற்பதா. வந்து கிணக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. வந்து கிண்ணிக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு வல்லரசே கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு. வந்து கிணக்கு இது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம தேடுது பார் மேல. எப்பொழுதுமே ஒரு சமையல்காரங்க தான் நம்ம தேடுவோம். ஆனால் சமையல் செய்வதற்கு கடவுள் ஒரு ஊழியக்காரன் நமக்கு கொடுத்திருந்தார். மிக சிறப்பு, உண்மையோடு உத்தமத்தோடு சிறப்பான முறையிலே பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நேரிய எண்ணத்தோடு நிறைந்த உள்ளத்தோடு அன்பான செய்த ஜோயல் ஐயா அவருடைய குழுவினருக்கு அன்பான அவர்கள் சார்பாக அன்பான ஐயா அவர்களுக்கு சால்வை அணிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜான்சன் அண்ணன், அசோக் அண்ணன், செல்வி அக்கா அவருடைய ஜோயல் ஐயாவுடைய துணைவியார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு திருப்பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ரூத் அக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சரி, வாலண்டியர்ஸ் எல்லாம் உடனே எல்லாம் லைனாக முன்னாடி வந்துருங்க. திருமதி MS அருள்மணி ஏறக்குறைய இயக்குநராக நியமித்த நாள் முதல் கொண்டு மிக சிறப்பாக தன்னுடைய திருப்பணியில் மிக அழகாக எல்லாரையும் ஒருங்கிணைத்த இயக்குனர்
திருமிகு லாரன்ஸ் தினகரன் அவர்கள் இந்த ஆண்டிலிருந்து ஒரு புதிய ப்ரமோஷனோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். நீண்ட ஆண்டுகால அவருடைய ஆசை ஆயராக வேண்டும் என்று சொல்லி சென்னை பேராய் அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. எல்லாருடைய ஜபங்கள் தான் அதற்கு காரணம். அன்பான லாரன்ஸ் தினகரன் அவர்களை இந்த நாளிலே அன்போடு கூட அவரை வாழ்த்துகிறோம். என்னோடு இணைந்து சிறப்பான முறையில் இந்த திருப்பணியில் தங்களை இணைத்து கொண்ட அன்பான சகோதரிகள், அன்பான அக்கா ஹேனா லாய்ஸ் அவர்களுக்கும், அவர்களை தொடர்ந்து திருமதி அருள்மேரி கிறிஸ்டபர் அவர்களுக்கும் எல்லா நிலையிலும் என்னோடு பயணித்து சிறப்பான முறையிலே இந்த விடுமுறை விவிலிய பள்ளியை நிறைவு செய்வதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்த அன்பான இருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. பணப்பை அன்பான அட்வொகேட் அங்கிள் அவர்களுக்கு இந்த திருப்பணி எடுத்து சிறப்பான முறையிலே அவர்கள் மேற்கொண்ட எல்லா பணிகள் நிமித்தமாக அவர்களுக்கு விடுமுறை விவிலிய பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க அருள்மணி அம்மா வாங்க. மதர்ஸ் டே கேக் கட்டிங் இருக்கிறது. அன்னையர் தின ஒரு கேக் வெட்டி நாம் இந்த நாளில் நம்முடைய ஆலயத்தில் கொண்டாட இருக்கிறோம். தயவுசெய்து எல்லா பெண்கள் நீங்கள் தங்கி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். MS அருள்மணி அம்மா, திருமதி மரியா விக்டர் அம்மா, திருமதி ஃபெலிசியா அம்மா, திருமதி நிர்மலா டேனியல் அம்மா, திருமதி விக்டோரியா ராணி அம்மா, திருமதி பெர்லினால் புவனால் அம்மா, திருமதி தமிழ்ச்செல்வி அம்மா, திருமதி ஃபாத்திமா அம்மா, அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க, திருமதி ஃபாத்திமா அம்மா, திருமதி கிளாரா அம்மா, அப்படியே வாங்கி அப்படியே போயிடுங்க. அது யார் பேர் பாருங்க. அம்மா கிளாரா மாத்தீங்க. திருமதி அற்புத மலர், திருமதி மேகி அம்மா, திருமதி எஸ்தர் ஞானப்பிரகாசம் அம்மா, அண்ணால் அம்மா, செல்வன் சச்சின், ஸ்வேதா, ஜாய்ஸ் மேரி, மோனிஷா திலீப், செல்வன் லெனார்ட் தாம்சன், ஆனந்த்ராஜ், செல்வன் ஜாஷ்வா நிஷாந்த், ஆனந்த், திருமதி ஸ்டெஃபி கிராஃப், செல்வி ஆலிஸ் சோஃபியா, செல்வன் ஜோப் அசரியா ராஜ், செல்வன் ஜோஷ்வா, சிறப்பான முறையிலே உங்களுடைய திருப்பணிகளை ஆற்றின அன்பான தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த திருப்பணி சமிதா, டீச்சர்ஸ், திருமதி கிறிஸ்டி பிரகதீஸ்வரன், திருமதி மைத்திரி பிரேம்குமார், திருமதி மைத்திரி பிரேம்குமார்,
திருமதி மேகலாவதி எடிசன், திருமதி அனுராதா இன்பராஜ், திருமதி எப்சிபா பியூலா, திருமதி டெய்சி லீமன், திருமதி லேனா நாகராஜ், திருமதி ஹெலன் பாரதி, திருமதி குளோரி ராஜேந்திரன், ஹெலன் பாரதி, திருமதி குளோரி ராஜேந்திரன், திருமதி ஜெயந்தி ஆல்பர்ட், திரு ஜெரி பிலமோன் ராஜ், திரு ஜெரி பிலமோன் ராஜ், திருமதி ஷீலா பிரியா மேத்யூ, திருமதி ஷர்லி அபிநயா லாரன்ஸ், திருமதி ஸ்வீட்லின் சுஜி, திருமதி விக்டோரியா தேவகுமார், உங்கள் வழியாகத்தான் நாங்கள் இன்றைக்கு கடவுளை பார்க்கிறோம். பாசத்தின் உச்சம், நேசத்தின் அடையாளம், அன்பின் வெளிப்பாடு, இதெல்லாம் மறக்க முடியாத இடங்கள். நான் காலையில் சொன்னேன், உங்கள் அம்மாவை பார்த்து ஒரு கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுங்க. எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு தெரியல. சாயந்தரம் எங்கள் அம்மா வந்தாங்க, நான் கொடுத்துட்டேன். பிள்ளைங்க அம்மாவுக்கு அந்த முத்தத்தை கொடுங்கள், அதான் பாசம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், அது பிறகு கேக் கட்டி அப்படியே நிறைவு முடிஞ்ச உடனே டீச்சர்ஸு எல்லாரும் இணைந்து நான் கீழே போய்ட்டு வைப்போம். ஜெபம் பண்ணி உங்களுக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களையும் பலத்தையும் கடவுள் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். நம்ம தான் வாழ்த்தணும் இன்னைக்கு அவங்க. வைரம்மாவோடு இணைந்து நீங்கள் இந்த கேக் கட்டிங் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிடைக்குமானே எனக்கு தெரியாது, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் பாட்டில் பார்த்தோம். ஜெபிப்போம். எங்கள் தாயாக, எங்கள் தகப்பனாக, எங்களோடு எப்பொழுதும் பயணிக்கிற எங்கள் பேரிரக்கம் கொண்டாடுகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் அன்னையர் தினம். நாங்கள் நினைப்பதெல்லாம் அம்மா என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களுக்காக, தாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தாய்க்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை அவர்கள் வெளியாக காண்பதற்கு நீர் அருள் புரிந்து ஒவ்வொருவருக்கும் ஞானம், அறிவு, ஆற்றல், பலன், கிருபை தார். எங்கள் விடுமுறை ஊழிய பள்ளியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். எங்களுடைய இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், பொருளர், தன்னார்வ தொண்டர்கள், இன்னும் பலர் பெயர் வாசிக்காமல் இந்த தன்னார்வமாய் பல பணிகளை செய்து பரிசுகளை கூட பெற்றுக்கொள்ளாமல் மிக உற்சாகமாக இந்த பணியில் ஈடுபட்டவர்களை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு பரிசுகள் தேவையில்லை, ஆலயத்திற்காக உழைக்கிறோம் என்று சொன்ன ஒருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். இதற்காக கொடுத்த, ஜெபித்த, உழைத்த, பாடுபட்ட எல்லாருக்காக நன்றி சொல்கிறோம். ஆலய பணியாளருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, செயலர் பொருளருக்காக, சேகரக் குழுவுக்காக, மற்ற எல்லா ஐக்கியத்திற்காக உற்சாகமாய் இதில் தங்களை இணைத்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆடியோ சிஸ்டம், வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, மற்ற சிஸ்டம், மற்ற எல்லா வேலைகளில் ஈடுபட்ட எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதிங்க. குழந்தைகளுக்காக, அவருடைய அனுப்பின பெற்றோர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒரே ஒருவராவது இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உங்களுடைய அரசு வருக, உங்களுடைய அரசு வருக, உங்களுடைய அரசு வருக என்று சொல்லி நாங்கள் நிறைவு செய்கிறோம்.
இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆமென். இயக்குனர், இணை இயக்குனர், பொருளாளர் வாங்க நிறைவு செய்யணும். இணை இயக்குனர்கள் நீங்கள் தான் இருக்கீங்க. வெரி குட். இயக்குனர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவருடைய இணையராத கூட்டுறவு நம் அனைவரோடும் சிறப்பாக 1ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி நிறைவு பெறுகிற விடுமுறை விவிலிய பள்ளியோடும் சிறப்பாக இதில் தங்களை அர்ப்பணித்த இயக்குனர், இணை இயக்குனர்கள், பொருளர், ஆசிரியர் பெருமக்கள், தன்னார்வ தொண்டர்கள், தன்னார்வமாய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இதற்காக உதவிய, ஜெபித்த, உழைத்த, பாடுபட்ட பிள்ளைகளோடும், இதற்காக கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தோடும், ஒவ்வொரு தனிநபர்களோடும், இன்றைக்கும் இந்த அன்னையர் தினத்தினுடைய மகிழ்ச்சியான சூழலோடு என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் பாட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிடுங்க. உள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். எல்லாருக்கும் வர மாதிரி கட் பண்ணுங்க. தாயி தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவரே, இயேசு சாமி உன்னவனங்கி ஐரம்மா கிட்ட கூட்டுருங்க. எல்லாருக்காண்டி கூட்டுற மாதிரி ஒருத்தரை ஊட்டின்னு இருந்தீங்கன்னா டைம் போயிடும் உங்களுக்கு. தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவரே. சின்னதாக கட் பண்ணுங்கம்மா. இயேசு சாமி உன்னவ கேட்க எல்லாருக்கும் எல்லாரும் ஊட்டி இருக்காதீங்க, டைம் இருக்காது. ஐரம்மா கிட்ட எல்லாரும் ஊட்டிக்குங்க, அவ்வளோதான். தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவரே. எஸ் கேட்க வாங்காம போயிடாதீங்க. இயேசு சாமி உன்னவனங்கி செந்தாமிழ்ல பாட்டு படிச்சோம். தாயி தாயி ஐரம்மா கூட்டாதீங்க. எத்தனை கூட்டுவீங்க? நீங்க வாங்கிக்கோங்க, கேக் காலி ஆயிடும். Ready, 1, 2, 3, 4.